ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோவிற்கு அனைவருக்கும் வணக்கம். ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோவை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புறேங்க. இதற்கு முன்னால் பதிவான ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோவில் நாம் சாதாரண எதிர்காலத்தில் ஹிந்தி வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்த்தோம். தினசரி உரையாடல், இலக்கணத்துடன் ஹிந்தி பேச்சு மொழி, நாட்டுப்புற கதைகளின் மொழிபெயர்ப்பு, இவையெல்லாம் அடிப்படையாக வைத்து சிறு சிறு வேலை அல்லது டாஸ்க் செய்வது, இவை அனைத்துமே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அல்லவா? அப்ப தினசரி உரையாடலின் சமையலறை உதவி 3ஆம் பகுதிக்கு போவதற்கு முன் நாம் ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோவில் ஹிந்தி வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்க்கலாமா? சரி, இந்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்காலத்தில் ஹிந்தி வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்க்கலாம். அப்ப நேரத்தை வீணாக்காமல் நாம வீடியோவிற்கு போகலாமா? முதலில் ஹிந்தியில் தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியங்கள் செய்வதற்குண்டான விதிகள், அதாவது ரூல்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். மே அதாவது நான் என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஆண்பாலின வாக்கியத்தில் ஹூங்கா என்றும் பெண்பாலின வாக்கியத்தில் ஹூங்கி என்றும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் சேர்க்க வேண்டும். செய்கை சொல்லோடு கூட ஆண்பாலின வாக்கியத்தில் ரஹா என்றும் பெண்பாலின வாக்கியத்தில் ரெஹி என்றும் சேர்க்க வேண்டும். ஹம் அதாவது நாங்கள் என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஹோங்கே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ஹோங்கி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல் அதாவது நவுன் மற்றும் ஒரு செய்கை சொல் அதாவது வர்பும் வேண்டும். செய்கை சொல்லோடு கூட தொடர்ச்சியை குறிக்கும் சொல்லான ரெஹே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் தொடர்ச்சியை குறிக்கும் சொல்லான ரெஹி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் சேர்க்க வேண்டும். தும் அதாவது நீ என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஹோகே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ஹோகி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். செய்கை சொல்லோடு கூட ரெஹே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ரெஹி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் சேர்க்க வேண்டும். ஆப் அதாவது நீங்கள் என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஹோங்கே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ஹோங்கி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல் அதாவது நவுனும் ஒரு செய்கை சொல் அதாவது வர்பும் வேண்டும். செய்கை சொல்லோடு கூட ரெஹே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ரெஹி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் சேர்க்க வேண்டும். வஹ் அவன் அவள் மற்றும் யஹ் இவன் இவள் என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஹோகா என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ஹோகி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். செய்கை சொல்லோடு கூட தொடர்ச்சியை குறிக்கும் சொல்லான ரஹா என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ரெஹி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் சேர்க்க வேண்டும். வே அதாவது அவர்கள் மற்றும் ஏ அதாவது இவர்கள் என்று துவங்கும் ஒரு தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியம் ஹோங்கே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ஹோங்கி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் சேர்க்க வேண்டும். செய்கை சொல்லோடு கூட தொடர்ச்சியை குறிக்கும் சொல்லான ரெஹே என்று ஆண்பாலின வாக்கியத்திலும் ரெஹி என்று பெண்பாலின வாக்கியத்திலும் சேர்க்க வேண்டும். இனி இந்த விதிகளின்படி ஹிந்தியில் தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்க்கலாம். நான் நாளை இச்சமயம் சென்னைக்கு போய்கொண்டிருப்பேன் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்வதென்று பார்க்கலாம். முதலில் நாம் இந்த வாக்கியத்தை ஒரு ஆண்பாலின வாக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நாளைக்கு ஹிந்தியில்
கல் என்று சொல்ல வேண்டும். போவதற்கு ஜா என்றும் சொல்ல வேண்டும். இச்சமயம் என்பதற்கு இஸ் வக்த் என்று சொல்ல வேண்டும். தொடர்ச்சியை குறிக்கும் சொல்லான ரஹா என்ற சொல்லை செய்கை சொல்லோடு கூட சேர்க்க வேண்டும். தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியத்தின் விதிகளின்படி வாக்கியத்தை ஹோங்கா என்ற சொல்லை வைத்து முடிக்க வேண்டும். இருப்பேன் என்ற எதிர்காலத்தை நாம் ஹோங்கா என்ற சொல்லை வைத்து தெரிஞ்சுக்கலாமுங்க. அப்போ இந்த வாக்கியத்தை முழுமையாக மே கல் இஸ் வக்த் சென்னை ஜா ரஹா ஹூங்கா என்று சொல்ல வேண்டும். பெண் பாலின வாக்கியமானால் இதை மே கல் இஸ் வக்த் சென்னை ஜா ரஹி ஹூங்கி என்று சொல்ல வேண்டும். இனி நாங்கள் அடுத்த மாதம் மும்பைக்கு போய்கொண்டிருப்போம் என்ற வாக்கியத்தை எப்படி சொல்வதென்று பார்க்கலாம். நாங்கள் என்பதற்கு ஹம் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததற்கு அகலே என்றும் மாதத்திற்கு மஹீனே என்றும் சொல்ல வேண்டும். வாக்கியத்தின் விதிகளின்படி இருப்போம் என்ற பொருள் கொடுக்கும் ஹோங்கே என்ற சொல்லை வைத்து வாக்கியத்தை முடிக்க வேண்டும். தொடர்ச்சியை குறிக்கும் ரெஹே என்ற சொல்லை செய்கை சொல்லான ஜா ஓடு கூட சேர்க்க வேண்டும். இந்த வாக்கியத்தை ஹம் அகலே மஹீனே மும்பை ஜா ரஹே ஹோங்கே என்று சொல்ல வேண்டும். பெண் பாலினத்தை குறிக்கும் பொழுது ஹம் அகலே மஹீனே மும்பை ஜா ரஹி ஹோங்கி என்று சொல்ல வேண்டும். நீ நாளை உன்னுடைய நண்பர்களுடன் அல்லது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பாய் இல்லையா என்ற கேள்வியை எப்படி கேட்பதென்று பார்க்கலாம். நீ என்பதற்கு தும் என்றும், நாளைக்கு கல் என்றும், உன்னுடைய என்பதற்கு அப்னே என்றும், நண்பர்களுக்கு தோஸ்தோ என்றும் சொல்ல வேண்டும். உடன் என்பதற்கு கேசாத் என்றும், விளையாடுவதற்கு கேல் என்றும் சொல்ல வேண்டும். இதை ஒரு ஆண்பாலின வாக்கியமாக வைத்துக் கொண்டால் இருப்பாய் என்ற பொருள் கொடுக்கும் ஹோகே என்ற சொல்லை வைத்து வாக்கியத்தை முடிக்க வேண்டும். இல்லையா என்ற கேள்வியை ஹேனா என்று கேட்க வேண்டும். அப்ப இந்த கேள்வியை முழுமையாக தும் கல் அப்னே தோஸ்தோं के साथ खेल रहे होगे है ना என்று கேட்க வேண்டும். பெண் பாலினத்தை குறிக்கும் பொழுது தும் கல் அப்னே தோஸ்தோं के साथ खेल रही होगी है ना என்று கேட்க வேண்டும். நீங்கள் அடுத்த மாதம் உங்கள் மகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அல்லவா, அல்லது மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் அல்லவா என்று எப்படி விசாரிக்கலாம் என்று பார்க்கலாம். நீங்கள் என்பதற்கு ஆப் என்றும், அடுத்த மாதத்திற்கு அகலே மஹீனே என்றும், உங்கள் என்பதற்கு அப்னி என்றும், மகளுக்கு பேட்டி என்றும், உடன் என்பதற்கு கேசாத் என்றும் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆனந்த லேனா என்று சொல்ல வேண்டும். ஆண்பாலின வாக்கியமாக வைத்துக் கொண்டால் இருப்பீர்கள் என்ற பொருள் கொடுக்கும் ஹோங்கே என்ற சொல்லை வைத்து வாக்கியத்தை முடிக்க வேண்டும். அல்லவா என்பதற்கு ஹைனா என்று கேட்க வேண்டும். அப்போ இந்த முழு விசாரிப்பை ஆப் அகலே மஹீனே அப்னி பேட்டி கே சாத் ஆனந்த் லே ரஹே ஹோங்கே ஹைனா என்று விசாரிக்க வேண்டும். பெண் பாலின வாக்கியத்தில் ஆனந்த் லே ரஹி ஹோங்கி ஹெனா என்று விசாரிக்க வேண்டும். இனி அவள் நாளை இச்சமயம் தேர்வு எழுதி கொண்டிருப்பாள் என்பதை எப்படி சொல்வதென்று பார்க்கலாமா? அவளுக்கும் அவனுக்கும் வகு என்றும், இவளுக்கும் இவனுக்கும் யகு என்றும் சொல்வார்கள் என்பதை இதற்கு முன்னாலேயே நாம் பார்த்திருக்கோமுங்க. நாளைக்கு கல் என்றும், இச்சமயத்திற்கு இஸ் வக்த் என்றும், தேர்வுக்கு பரீட்சா என்றும், எழுதுவதற்கு லிக் என்றும் சொல்ல வேண்டும். இருப்பாள் என்ற பொருள் கொடுக்கும் ஹோகி என்ற சொல்லை வைத்து வாக்கியத்தை முடிக்க வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை முழுமையாக வஹ கல் இஸ் வக்த் பரீட்சா லிக் ரஹி ஹோகி என்று சொல்ல வேண்டும். ஆண்பாலினமானால் வஹ கல் இஸ் வக்த் பரீட்சா லிக் ரஹா ஹோகா என்று சொல்ல வேண்டும். இனி இப்பெண்கள் நாளை பாடிக்கொண்டிருப்பார்கள் என்ற வாக்கியத்தை எப்படி சொல்வதென்று பார்க்கலாம். இப்பெண்கள் என்பதற்கு ஏ லடுக்கியா என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு கல் என்றும், பாடுவதற்கு கா என்றும் சொல்ல வேண்டும்.
இருப்பார்கள் என்ற பொருள் கொடுக்கும் ஹோங்கி என்ற சொல்லை வைத்து வாக்கியத்தை முடிக்க வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை ஏழடுக்கியா கல் காரஹி ஹோங்கி என்று சொல்ல வேண்டும். ஆண் பாலின வாக்கியமானால் இதை ஏழடுக்கே கல் காரஹே ஹோங்கே என்று சொல்ல வேண்டும். இதுவரையில் நாம் ஹிந்தியில் தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்கால வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்த்தோம். எனது இனிய நண்பர்களே, உங்களுக்கு நாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேங்க. இந்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியை குறிக்கும் எதிர்காலத்தில் ஹிந்தி வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்த்தோம். ஒரு படைப்பாளியின் பலம் என்பது ஒரு பார்வையாளர் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆதலால் நான் உங்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும். நான் ஒரு அனுபவசாலியான நபரோ திறமைசாலியான நபரோ அல்ல. ஆனால் குறைபாடுகளும் வரம்புகளும் இருக்கும் ஒரு சாதாரண நபர் தானுங்க. எனவே கற்றதையும் தெரிந்ததையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் இந்த வீடியோவை முடிந்த வரையிலும் பயனுள்ளதாக உருவாக்கவும் முயற்சி செய்திருக்கேங்க. எனவே எனது தவறுகளை மன்னித்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் பயணத்தில் இதற்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதில் வரும் வீடியோக்களை பாருங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் போதாதுங்க, இந்த சேனலின் வீடியோக்களை மேம்படுத்துவதற்கும் மேலும் பயனுள்ள வீடியோக்களை உருவாக்குவதற்கும் உதவியாக இருக்கும் உங்களுடைய விலை மதிப்பிற்குரிய ஃபீட்பேக்ஸையும் மறக்காம தெரிவுபடுத்துங்க. அப்ப நண்பர்களே, அடுத்து வரும் ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோக்களில் சந்திக்கும் வரை சந்தோஷமாயிருங்க, பாதுகாப்பாயிருங்க. ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் ஹிந்தி பேச்சு மொழியின் வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் சீதா சுந்தர்.